Hello friends, welcome to Daily Samayal. Daily morning recipe video பார்க்க Daily Samayal channel subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க bell icon click பண்ணுங்க. இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான பட்டாணி கபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட்டாணியோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மருத்துவ நொடிகள் பட்டாணில கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற பாலிஃபினாலின் அதிகமா இருக்கிறதுனால புற்றுநோய் பெருங்குடல்ல ஏற்படாமல் நம்மள பாதுகாக்குது. இத நிரூபிச்சும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைக்குது. பட்டாணில கரையாத நார் சத்து இருக்கிறதுனால இது குடல்ல இருக்க தண்ணீரை உறிஞ்சி மலச்சிக்கல் ஏற்படாமல் வயிற்றை பாதுகாக்குது. பட்டாணில இருக்கக்கூடிய பாஸ்பரஸ், தியமின், நியாசின் மற்றும் விட்டமின் B6 ஆகியவை ஆற்றலை அதிகரிக்குது. பட்டாணி தொடர்ந்து சாப்பிடுவதால உடல் எடை குறையுது. பட்டாணியில விட்டமின் K அதிகமா இருக்கிறதுனால வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிச்சு புரதத்தோட அளவையும் அதிகரிக்குது. எலும்பு முறிவு ஏற்பட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய காயங்களையும் விட்டமின் K சரி செய்யுது. இப்ப நம்ம பச்சை பட்டாணி கபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சை பட்டாணி கபாப் பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு நான் ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன். இப்ப இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நறுக்கி சேர்த்துருங்க. ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருங்க. இப்ப இது எல்லாத்தையும் மூடி வச்சு அரைச்சிடலாம். கொஞ்சம் கொரகொரப்பாவே அரைங்க. இப்ப இந்த பட்டாணியில 4 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருங்க. இப்ப இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்ப இந்த மிக்ஸ்சர் ஒரு 10 நிமிஷம் போல செட் ஆகட்டும். பாருங்க, இப்ப இது நல்லா செட் ஆயிடுச்சு. இப்ப இத சின்ன சின்ன மீடியம் சைஸ் உருண்டைகளா உருட்டிக்கோங்க. நல்லா உள்ளங்கையில வச்சு லேசா அழுத்திக்கோங்க. இப்ப இத ஒரு ஃப்ரை பேன்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச பட்டாணி கபாபை இதுல வச்சிருங்க. இப்ப இந்த கபாப்ல மேல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இப்ப இந்த ஃப்ரை பேனை நம்ம மூடி வச்சிடலாம். கபாப் வேகிறதுக்கு ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் ஆகும். பாருங்க, இப்ப இதை ஓபன் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சிடலாம். ரொம்பவே கலர்ஃபுல்லா ரெடி ஆயிருக்கு. இப்ப மேலையும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திடுங்க. மறுபடியும் மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் வேக வைங்க. பாருங்க, இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த கபாபை ஒரு பிளேட்ல மாத்தி மைனஸ் அப்படி இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ரெசிபி எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம டெய்லி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி ஒரு ரெசிபி வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.